இப்போ உங்களுக்கு ஹைட் ஜாஸ்தி, நீங்கள் வந்து ரொம்பலாம் கொஞ்சம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோம், இந்த டேபிள் சேர் போட்டுக்கலாம். சேர் போட்டுட்டு நீட்டாக உட்காந்து பண்ணலாம். அந்த கட்டு வைக்கலாம். ஷீட்டில் இந்த வைக்கிறீங்களா, ஷீட்டை டச் ஆகிடுச்சுன்னா ஷீட்டுக்கு முன்னாடி போயிடும். அதனால் வைக்கும்போது தூக்கி தான் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே ஒரு கால் இப்படி மேலே தூக்கி வச்சுக்கோங்க. இந்த கால் இருக்கு இல்லையா, இது மேலே தூக்கி வச்சிங்கன்னா இது வெயிட் வந்து டவுனில் வராது. அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி போயிட்டு இது செட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கூட இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் பாருங்கள், கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. சைடில் வந்து சைடில் இப்படி பண்ணலாம். ஃப்ரண்ட்லேயும் பார்க்கணும், சைட்லேயும் பார்க்கணும். இப்போ சைடில் இருக்கணும். ஒரு வாட்டி அப் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு இது இப்படி தூக்குறீங்க. ரொம்ப இது லூஸாக தான் இருக்கும். என்ன ஆகும், இது ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி தூக்குறீங்க. தூக்கிட்டு இது வந்துட்டு சைடில் இது சேர் எதுனா இல்லைன்னா நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கே விடுங்க. நீங்கள் டேபிள் இல்லைன்னா டேபிள் மேலே வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி தள்ளிட்டு நீங்கள் ஃப்ரீ ஆகலாம். ஃப்ரீயாக இருக்கு இப்படி ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா, அரேஞ்ச் ஆகிடுச்சிங்களா, சைட்லேயே இங்கே அரேஞ்ச் வச்சுங்களா. இப்போ பக்கம் வச்சு தூக்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஹைட் பார்த்தோம்னா அது மேலே பண்ணிக்கலாம்னா லிமிட்ஸ் வச்சுருக்கீங்க, அது மேலே பண்ணிக்கலாம். சரி, ஷீட் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷீட் அரேஞ்ச் இல்லை பாருங்கள். ஃப்ரண்ட் அங்கே கை வச்சு பாருங்கள், ஷீட் அரேஞ்ச் இல்லை. கேப் அதிகமாக இருக்கும். கேப்பை ஜாஸ்தி வச்சுருக்கீங்க. கேப் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. கடைசியில் கட் பண்ணும்போது பேப்பர் வேஸ்ட் ஆகிடும். பேப்பர் வேஸ்ட் ஆகும். லைட்டாக உங்கள் நகை மட்டும் டச் ஆகிற மாதிரி வைங்க. இன்னும் ஜாஸ்தி இன்னும் பண்ணுங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா. போதும். இப்போ என்ன பண்ணுறீங்க, ஃப்ரண்ட் ஷீட் வந்து சரியில்லை. ஃப்ரண்ட் ஷீட் மட்டும் இது சரியாக நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். இது வந்து நல்லா கார்னரில் இப்படி வச்சுருங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக ரைட்டெல்லாம் இருக்காது. இது பிடிச்சிக்கோங்க. இது பிடிச்சிட்டு இப்படி மேலே பிடிச்சிட்டு எந்த பக்கம் வேணா அடிங்க. அந்த பக்கம் அந்த பக்கம் அடிங்க. இந்த பக்கமா? ஆமாம், இந்த பக்கம் அடிங்க. அப்படி இல்லை, அப்படி அடிக்காதீங்க. இந்த பக்கம் அடிங்க. இந்த பக்கம் அடிக்கும்போது பேப்பர் உள்ளே போயிட்டு கை இங்கே டச் ஆகிடுச்சுன்னா கை கட் ஆகிடும். உள்ள பக்கமாக அடிங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது அரேஞ்ச் பண்ண, அது கீழே வைங்க. கீழே வச்சுட்டு இது அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணோம், ஃப்ரீ ஆகிட்டு ஒரு நாள் 2 நாள் நம்ம ஃபேக்ட்ரி வரணும் திருப்பதி. அங்கே வந்துட்டு வேலை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கணும். ஓகேங்களா, டெய்லி இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஷீட் கட்டிங் பண்ணணும். டெய்லி உங்களுக்கு அந்த ஹேபிட் வரலாம், ஸ்பீடு வராது. ஓகேங்களா, செட் ஆயிடுச்சிங்களா? இப்போ நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. பின்னாடி வெயிட் ஜாஸ்தி இருக்குது, அதனால் என்ன ஆகும்னா வழுக்கும். என்ன பண்ணுறீங்க, ஒரு கை இப்படி வச்சுட்டு ஒரு கையில் எடுத்துக்கலாம். அது இங்கே பிடிச்சிட்டிங்கன்னா இது ஷீட்டை இப்படி வழுக்குனா கூட ஒன்றும் போகாது. ஃப்ரண்ட்டு பேக்கு எதோ போகாது. இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்படி கரெக்டாக இங்கேருந்து கேப் தெரியுதா, அந்த கேப்லேயே நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த கேப்லேயே கரெக்டாக லைட்டாக ஃப்ரண்ட்டில் வைக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லு கேப் கவர் ஆகிடுச்சு. இப்போ தொட்டு பார்த்துக்கலாம்.
இந்த பக்கம் கரெக்டாக இருக்கு. சரி. என்ன பண்ணுறோம், இந்த ஷீட்டை இந்த ஸ்க்ராப் வந்து லூஸ் ஆகிடும். இது வேண்டாம்ல, அப்படியே பின்னாடி போட்டுக்கலாம். பின்னாடி போட்டு